சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என்ன பேர் உங்களுக்கு? ரஞ்சித் மேடம். எங்கேருந்து வரீங்க ரஞ்சித்? பம்மல். என்ன பண்ணுறீங்க? டான்ஸ் கோரியோகிராஃபுக்காக மேம். அப்படியா? ஓ வெரி நைஸ். சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம்? எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் தான் ப்ராப்ளமாக இருப்பாங்க. எனக்கு லவ்வே ப்ராப்ளம். என்னாச்சு? 6 months லாஸ்ட் 6 months சரியில்லை. 8 months லவ் பண்ணியிருந்தோம். 8 months தான் லவ் பண்ண? சாரி 8 years லவ் பண்ணியிருந்தோம். 6 months அவங்க சரியில்லை. சரியில்லைன்னா அவங்க ஹேபிட்டு திடீர்னு எப்படி சொல்கிறது மேடம், இப்போது காலேஜ் லீவ் விட்டதுலேருந்து சரியாக பேசுகிறது இல்லை. உங்களுக்கு எப்படி அவங்கள பழக்கம்? நான் வந்து அங்கே அவங்க வீட்டு சைடு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மேடம். ஏன்னா என் கிளாஸ் பசங்க என் கூட இருக்கவங்க எல்லாம் அவங்க வீட்டு சைடு. அப்படிக்கா போகும்போது முதல்ல இவங்க மேலே இருந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு வாட்டி நான் எங்கள் வீட்டுக்கு போயின்னு இருக்கும்போது இவங்க டியூஷன் முடிச்சுட்டு வராங்க. வரும்போது ஹாய் அப்படின்ட்டேன். உடனே இவங்க நில்லுங்க உங்ககிட்ட தான் நான் பேசணும், உங்களை பற்றி எப்போதும் என் ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லின்னு இருக்கேன். அப்போ என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு அப்போது ஒரு 16 இருக்கும். அவங்களுக்கு? அவங்க 9th படிச்சிருந்தாங்க. ஓகே. ஆனோடனே போயிட்டு ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்டை கூட்டுங்க வரேன்ட்டு, ஃப்ரீயான அவங்க ஃப்ரெண்டு அவங்கள போய் கூட்டுங்க வந்து இன்ட்ரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்களும் வீட்டுக்கு வந்தாங்க, எங்கள் வீட்டுக்கெலாம் வருவாங்க. அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதான். புரியல மேடம். அவ்வளோதானா பழக்கம்? வீட்டுக்கு வருவாங்க, போவாங்க? வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸுக்கு வருவாங்க. கிளாஸ் ஓப்பன் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிஸ்டம் ஹார்ட்வேரிங் சாஃப்ட்வேர் ரெண்டுமே தெரியும். அது வந்து ஏசி மெக்கானிக் முடிச்சிருக்கேன். அது பண்ணுறது கூட அவங்க பேரில் தான் விசிட்டிங் கார்டெலாம் போட்டு பேனர்ஸ்லாம் போட்டு அவங்க பேரில் தான் வச்சு பண்ணியிருந்தேன். சரி, வெளியிலலாம் சுத்த மாட்டீங்க? பாண்டிச்சேரி வரைக்கும் வந்திருக்கா மேடம். ஆடாப்பாவீங்களா? படிக்கிறாங்களா? பிசிஏ வைஷ்ணவா. எத்தனாவது? ஃபைனல் இயர் முடிச்சாங்க இந்த வருஷம். முடிச்சாச்சு. அதுதான் மேடம் விஷயமே. காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கூட்டுங்க வந்தேன், எல்லாமே நான் தான் பண்ணியிருந்தேன். இப்போ லாஸ்ட் காலேஜ் முடிகிற அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் கூட வரத்துக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது, என் பலாவது எங்கள் அப்பா வந்து விட்டு பிறகு அது மேலே அதுக்கப்புறம் உங்கள் கூட ஏறி வரத்துக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு. ஏன்டி இத்தனை வருஷமாக அத்தனை பண்ணியிருந்தேன், இப்போ மட்டும் நான் அசிங்கம்? என்ன நினைக்கிறீங்க, எதனால் எப்படி? தெரியல மேடம், அதுதான் என்னன்னு தான் தெரியல. 8 வருஷமாக லவ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ பண்ணா மேடம் அந்த 8 வருஷம்? அதெல்லாம் சரி தப்பு, ஏதோ நான் லவ் பண்ணியிருந்தேன். சரி, நீ அப்படி நிறைய தப்புலாம் பண்ணியிருக்கா? நிறைய தப்பு பண்ணியிருக்கானா? எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரமாட்டான் மேடம். நம்மளாம் அவளே கேட்டுக்கோங்க, வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரமாட்டா. வீட்டுக்கு வராமல் அவள் ஃப்ரெண்டு வீட்டு பிரீத்தின்னு ஒரு பொண்ணு வீடு, பம்மல் வெட்டப்பிள்ளையார் கோவிலாண்ட. ஓகே, அங்கே போயிட்டு இருப்பா. நான் இவளுக்காக ஸ்கூலில் முடிச்சுட்டு இன்னும் வரலையேன்னு ரோட்டில் வெயிட் பண்ணி நிற்பேன். ரோட்டில் வெயிட் பண்ணின்னு இவள் வருவா. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ்ன்ட்டு வீட்டுக்கு போயிடுவா. அன்றைக்கி இருக்கும் பஸ்ஸில் போகும்போது அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தியை பார்த்தேன்.
ஃப்ரெண்டு ஒருத்தியை பார்க்கும்போது எல்லாத்தையும் அண்ணா இன்னுமா நான் அவளை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்போ தான் அவள் சொன்னான் ஸ்பெஷல் கிளாஸுன்னெலாம் ஒன்றும் இல்லை. ப்ரீத்தின்ற பொண்ணு வீட்டில் வந்து அந்த ப்ரீத்தியோட லவர்ஸ் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்க, அவங்க இன்னொரு பொண்ணுங்க எல்லாம் அந்த ப்ரீத்தி வீட்டில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பசங்களோடலாம் போயிட்டு அவங்க வீட்டில் இருக்குது என்கிட்ட ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. அதான் இதை போய் கேட்டால் ஒரு பொண்ணு என்ன மேடம் சொல்லும், அட்லீஸ்ட் சாரியாச்சும் சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு அழுதுட்டு திரும்பி அதை பற்றி என்றைக்குமே ஒரு பதில் சொல்ல மாட்டான். எது கேட்டாலும் திரும்பி நான் இன்னொரு நாள் கேட்குறேன், என்ன நிதி அது என்ன தான் சொல்கிறேன்னு. என்ன தான் சொல்கிறேன்னொடனே நானும் அவங்கள வந்து நிற்க சொன்னேன். 9 வயசு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லவ் பண்ணுறதே தப்பு. இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் ஆகலை மேடம் இந்த விஷயம். 10th அப்போ தான் இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமோ 9th ஸ்டாண்டர்டுக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும். அப்புறம் 14 வயசு 15 வயசுலாம் லவ் பண்ணுறது வயசா? அப்புறம் அப்போ வந்து பண்ணியிருந்தோம் மேடம். அப்போ அவ்வளோவா ஒன்றும் டீப்பாக பழக மாட்டோம். சரி, இப்போது என்ன வேணும் உங்களுக்கு? அவள் தான் மேடம் வேணும். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கீங்களா? ஆமாம். எப்போ? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 6 months அதனால தான் ப்ராப்ளமே. மேரேஜ் பற்றி எதுனா ஒன்று பேசினா உடனே ஃபோன் ஆஃப் பண்ணுறது. ஏன் மாட்டேன்னு சொல்லிட்டாளா? மாட்டேன். என்ன ரீசன் சொல்கிறா? தெரியல மேடம், அதுதான் ரீசனே சொல்லியா? உங்களுக்கு ஒரு அனுமானம் இருக்கும்ல, வேறு யாரு கூடயாவது அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சா? அவளுக்கா? இல்லை மேடம், அதான் வேறு யாருக்கும் பழக்கம் இருக்காது. ஏன்னா நான் தான் கூட்டுங்க வருவேன். அப்புறம் ஏன் வேண்டாம்? அந்த விஷயத்துலேருந்து அந்த ஃபஸ்ட்டு நடந்த விஷயத்துலேருந்து நான் வீட்டில், ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். நான் லவ் பண்ணி ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி என் லவர்கிட்ட இன்ட்ரா பண்ணுறேன், என் லவரை ஃபோனில் பேச வைக்கிறேன். அன்றைக்கி மழை, ஓகே, அவன் லவுட் ஸ்பீக்கர் போட்டு இப்படி பேக்கெட்டில் மொபைலில் போட்டு இப்படி கொடை பிடிச்சின்னு பேசுகிறான். ஓகே, என்ன மேடம் சொல்லணும் ஒரு பொண்ணுன்னா, அண்ணா சொல்லுங்கள் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது, நான் உங்களையும் லவ் பண்ணுறேன் அவர்கிட்ட சொல்லாதீங்க. இது என்ன லவ்? இதுக்கு பேர் அதெல்லாம் மீறி தான் திருந்திடுவா கரெக்டாக இருப்பா வான் பண்ணி சொன்னேன். சரிப்பா, உங்களுக்கு ஜென்ரலி எதுக்காக சண்டை வரும் உங்கள் 2 பேருக்குள்ள? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்க்குன்னா கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். இப்போ வந்து நான் இனிமேட்டு இப்படி தான் இருப்பேன், என் ஹேர் இப்படி தான், நான் ஸ்டைல் இந்த ஹேர் ஸ்டைலில் தான் இருப்பேன், இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ப்ராமிஸ் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, திரும்பி வேறு மாதிரி. இப்போ அது அவங்க விருப்பம் இல்லவா? ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு அவங்க தானே. ஓகே மேடம், அதுக்கு ப்ராமிஸ் பண்ணாமல் எதுவுமே இருக்கணும். சும்மா ஒரு வார்த்தை தான் கேட்பேன், ஏன் அப்படி பண்ண அப்படின்னு. ஓகே, அதுக்கு உடனே என்ன சொல்லிடுவாங்க, அதான் நான் தான் இவ்வளோ பண்ணுறேன்னு தெரியுது, விட்டு போங்க. சரி, அவங்க ஹேர் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னால நீங்கள் ஏன் ஆர்டர் பண்ணுறீங்க? அவ்வளோ என்ன தான் மேடம் பண்ணிடுறா. ஒரு டான்ஸுக்கு கொஞ்சம் முடி வச்சுக்கூடாது. ஓகே மேடம், கொஞ்சம் முடி வச்சுக்க கூடாது, கலரிங் பண்ணக்கூடாது. என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு? ரொம்ப இது பண்ணிட்டு போய்க்கும். சரி, அவளுக்காகத்தானே மேடம் இவ்வளோ பண்ணேன். இப்போ வந்து கடைசியாக விட்டு போங்க. அவளையும் 7 மணிக்கு எனக்கு டான்ஸ் மாஸ்டர் கிளாஸ் வந்து 7 மணிக்கு முடியும். இவளுக்கும் 7 மணிக்கு டியூஷன் முடியும். இங்கேருந்து வல்சராவாக்கத்துலேருந்து பம்மல் வந்து கவுல் பஜார் விட்டு ஷார்ட் பிடிச்சி இந்த அம்மா போயிட்டு டியூஷன் முடிச்சுட்டு அங்கே சார் எங்கேனாச்சும் சுற்றினே இருப்பாங்க. அந்த இடத்துல போய் மீட் பண்ணணும். மீட் பண்ணுற கேப்பில் என்ன பண்ணியிருப்பான்னு அவளே கேளுங்களேன். எதுனா ஒரு பையன் போனால் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படி கூப்பிட்டு வச்சு பேசி நம்புற மாதிரி இல்லையே. அவங்களே சொல்லுவாங்க, ஒத்துப்பாங்க. நம்புற மாதிரி இல்லை, அவங்களே ஒத்துப்பாங்க. சரி, அவங்கள கொஞ்சம் அனுப்புங்களேன். உங்கள் பேர் என்னம்மா? நித்யபிரியா. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? அவர் பேர் என்னம்மா? ரஞ்சித். என்ன பண்ணுறாரு அவர்? டான்ஸராக இருக்கா. சரி, சத்தமாக பேசுங்க, தைரியமாக பேசுங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக இருங்க. டோன்ட் வரி. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுமா? தெரியும். உங்களுக்குள்ளே இப்போ ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லையா? இப்போ வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இப்போ ஜாப் வந்திருக்கு, நான் போகணும், இப்போ பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நான் பண்ணிக்க மாட்டேன்னுலாம் சொல்ல. இப்போ நீ போனீன்னா நான் இங்கே வந்து எல்லாம் ஃபோட்டோ ஆடியோலாம் கொடுத்துருக்கேன். இப்போ நீ போனீன்னா நான் கண்டிப்பாக எதனா பிரச்சனை பண்ணுவேன். என்ன பிரச்சனை? பிரச்சனை பண்ணுறோம்? நீ ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடியே எதனா பிரச்சனை ஆகிடும். எங்கேம்மா உனக்கு ஜாப் கிடைச்சி?
என்ன ஜாபு? ஓ, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கியா? ஆனால் நீ அவரை விரும்புறியா? கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கியா? எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்க? ஜாப் ஃபஸ்ட்டு போகணும், அப்புறம் நான் பண்ணிக்கிறேன், நான் விட்டுட்டு போகிறேன்லாம் நான் சொல்லலை. பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் சண்டை வந்ததா? இன்னும் 6 மாதமாக நீ கண்டுக்கிறதே இல்லை சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓப்பனாக பேசுமா, என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஜாப் போகணுன்னு வேறு ஒன்றும் இல்லை. எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க? 7 years. 7 years. எப்படி பழக்கம் அவரை? வீட்டு பக்கத்தில் கிளாஸ் எடுக்கும்போது தெரியும். சரி, அவரோட வெளியிலலாம் போயிருக்கியா? எத்தனை வாட்டி வெளியில் போயிருக்கேன்? காலேஜ் டேஸில் போயிருக்கேன். வீட்டில் சொல்லாமல் போவியா வெளியில்? தப்பு இல்லையாம்மா அதெல்லாம்? நித்யா, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன்னோட தரப்பை நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். என்னென்னா, உன்னோட சைடில் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை நீ போல்டாக பேசணும். அப்போ தானே எங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அவர் சொல்கிறது மட்டும்தான் நாங்கள் கேட்டுக்க முடியும். இல்லை, லவ் பண்ணும் போதே நிறைய சண்டை. எதுக்குமா? ஒரு இல்லை தலை பின்னாமல் போனால், இல்லை இப்போ வேறு இந்த ஸ்டிக்கர் இல்லாமல் வேறு எதனா வச்சா, கையில் பேங்கிள்ஸ் போட்டால், கழுத்தில் செயின் எதனா போட்டால், அதுக்கு சண்டை அடிப்பாங்க. அடிப்படுறாங்க ஒன்று. அப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைலாம். சரி, நீ என்ன ஃபீல் பண்ணுறம்மா? உண்மையை சொல், பயப்படவே பயப்படாது. நாங்கள் இருக்கோம், தைரியமாக ஜாப் பேச. போகணுன்னு தான் ஃபீல் பண்ணுறேன். உனக்கு அவரை பிடிக்கலையா? இப்போ எனக்கு எதுவும் பிடிக்கல. ஏம்மா? இந்த மாதிரி மிரட்டுறது. ஃபஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம்லாம் அடிக்க ஆரம்பிச்சுது. வண்டியில் கூப்பிட்டு போய் அடிச்சுது, ரத்தம் வர வரைக்கும் அடிச்சுது. ஒரு வாட்டி காலேஜுக்கு வந்து 3/4 கை வச்சு டாப்ஸ் போட்டிருந்தேன். அது எதுக்கு போட்டேன்னு சொல்லிட்டு ரோட்லேயே வச்சு அடிச்சு ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுது. இந்த பாருமா, என்கிட்ட நீ உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை? சீரியஸாக அதை நான் விட்டுட்டு போகிறேன்னா நான் சொல்லலை மேம். விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, பயப்படாது. நான் ஜாப் போகணும். எனக்கு அதெல்லாம் இதை பாரு, நீ முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். யாரும் உன்னை பிளாக்மெயில் பண்ண முடியாது. உனக்கு பிடிக்காத விஷயத்த நாங்கள் பண்ண சொல்ல மாட்டோம். தைரியமாக பேசு. இப்போ நீ ட்ரெயின் ஏறி போனால் கூட திரும்பி இங்கே தான் வந்தாகணும், முன்னாடி பிரச்சனை பண்ணுவேன். இல்லை, இது என்ன இந்த ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, அடிக்கிறது? எதுக்கு ஒன்று அடித்தார்? ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸு ஸ்லீவ் போட்டதுக்கு, லாங் ஸ்லீவ் போட்டதுக்கு அடித்தார். வேறு எதுக்கு அடித்தார்? அப்புறம் இங்கே வந்து ஹூக், அந்த ட்ரெஸ்ஸில் ஹூக் வந்து இது பிடிக்கலன்னாரு, அதை எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்பயும் அதை கிழிச்சு விட்டு அடித்தார். ரொம்ப பொசசிவாக இருக்காரா அவரை? பட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நீ ஏன் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லலை? ஏன் அதுலேருந்து விலகி வரல? சொல்லியிருக்கேன். அடுத்த நாள் வேணான்னு கூட நினைப்பேன். அடுத்த நாள் வந்து கெஞ்சி அழுது இந்த மாதிரி பண்ணார். இன்னொரு வாட்டி அடித்தப்போ வந்து மறுபடியும் அதே மாதிரி காலேஜ் விட்டு வரும்போது பஸ் ஸ்டாப்பில் நின்று மிரட்டுறாரு மறுபடியும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அசிங்கமாக இருக்குது. ஸோ அதுக்கு பயப்பட்டு நீ அவர் சொல்கிறதையெல்லாம் கேட்ப? ரோட்லேயே வச்சு அடிக்கிறது, மற்றவங்களாம் பார்க்குறது கஷ்டமாக இருந்தது. ஸ்டாண்டர்ட் படிக்கிறத லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க. இப்போ புரியறதா? அது லவ் பண்ண வேண்டிய வயசே கிடையாது. நல்லது கெட்டது உங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் போய் இப்படி மாட்டிக்கிட்டா இப்படி தான் ஆகும். ஒருவேளை நல்லா முடியலாம், எல்லாம் நல்லபடியாக அமையலாம். ஆனால் இப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா, இப்போ ஏமா செயினே போடல நீ? அதுக்கு பயந்துட்டு தான் போடுறது இல்லையா? இப்போ நீ என்ன ஃபீல் பண்ணுற? உனக்கு என்ன வேணுமா? நாங்கள் என்ன பண்ணணும் உனக்காக? நான் ஜாப் போனேன் மேம். வேறு எதுவும் இல்லை. அவரோட தொல்லை உனக்கு இருக்கக்கூடாது. அவர் உங்களை தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதானே? அவரை நான் கூப்பிடுறேன், நீ ஓப்பனாக பேசுவியா? நாங்கள் கூட இருக்கோம், டோன்ட் வரி, ஓகே?
வேற ஏதாவது இருக்காமா உனக்கு? வேற ஏதாவது சொல்லறதுக்கு இருக்கியா? பயப்படாம சொல்லு. இங்க பாரு, என்ன பாரு, எதுக்கு பயப்படுற? இப்போ வெளியில் கூட பேரண்ட்ஸ் கூட எங்கேயும் போகக்கூடாது. அப்படி போனால் நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் போனேன், எங்கே போனேன், எதுக்கு போனேன், தலை ஒழுங்காக பின்னிட்டு போனியா, என்ன ட்ரெஸ் போட்டிருந்த? காலேஜில் ஒன்று அடிச்சார் சொன்னீங்க. எல்லாரும் முன்னாடி, என் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் அடிச்சாரு. ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இல்லை, பஸ் ஸ்டாப்பில். அப்போ எல்லாரும் இருந்திருப்பாங்களே பப்ளிக்கெல்லாம். அப்போ எல்லாரும் கேட்கலையா எதுக்கு அடிக்கிறாங்கன்னு? அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் எதுக்கு அவர்கிட்ட பேசுற நீ? அடுத்து நான் பேச மாட்டேன், அடுத்த நாள் அவரே வருவார். இப்போ பேசலன்னா அதே மாதிரி பிஹேவியர் தான் இருக்கும் அவர்கிட்ட. அதுக்கு பயந்துட்டே இது பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ மனசால நீ அவரை இப்போ நேசிக்கல? இப்போ இல்லை மேம். இப்போ கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, இப்போ சொல்லுங்க. என்ன காரணம் வேணா இருக்கட்டும், ரோட்ல வச்சு பொம்பளை அடிப்பாளா? ஏன் மேடம், அவங்களும் தான் மேடம் என்ன அடித்தாங்க. கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி காலையில் விழுந்தேன், கேளுங்க. அதெல்லாம் ஏன் சொல்ல? ஆமாம், அடி வாங்கினேன். எவ்வளோ நாள் தான் மேம் அடி வாங்கிட்டு இருப்பேன். எப்போ அடித்தேன்? நான் ஒரு வாட்டி தான் அடிச்சல. எதுக்கு அடிச்சிங்க? அந்த அடி அடிக்கிறாங்க மேம். அப்போ திருப்பி அடிச்சிங்க? நான் ஃபர்ஸ்ட் எது கேட்டாலும் அவங்க வீட்டில் எல்லாத்தையும் தெரிஞ்சா பரவாயில்ல. நீங்க எதுக்கு அவளை அடிச்சீங்க ரோட்ல வச்சு? அவ எப்படி ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு என்ன? அப்போ ஏன் மேடம் என்னையும் இப்படி தான் இருக்கணும், இந்த ட்ரெஸ் தான் போட்டு? அதுக்கு நடிப்பீங்களா நீங்க? இப்படி மிரட்டி வைக்கிறதுன்னா லவ்வா? இதுக்கு பேர் தான் காதலா? என்ன மிரட்டி வச்சேன் கேளுங்க. என்ன மிரட்டி? ட்ரெயின் கூட ஏற முடியாம பண்ணிடுவேன். நீ போனா கூட ரிட்டர்ன் நீங்க தான். உங்களால முடிஞ்சது பண்ணிக்கோங்க. நீங்க எதுக்கு அவளை அடிச்சீங்க? ரோட்ல வச்சு ஏன் அடிச்சீங்க? மேடம் காலேஜ், அவங்க காலேஜில் நான் மாஸ்டராக போகிறேன், பொண்ணுங்களை வச்சுங்க ஏய் அப்படின்னு கூப்பிடுறதும் கேளுங்க. அதெல்லாம் பண்ணல. இல்லை மேடம், இப்போ வந்து நான் உங்களை பேர் சொல்லி கூட கூப்பிட்டது கிடையாது. மற்றவங்க முன்னாடி பேசினா கூட நீ என்னை வாங்க போங்கன்னு தான் பேசி ஆகணும். ஆமாம் மேடம், அவங்க காலேஜ் வரைக்கும் போய் கண்டிஷனல்லாம் போட்டு அதுக்கு பேர் லவ் இல்லைங்க. அவங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுமோ அப்படி கூப்பிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் அங்கே மாஸ்டர் ஆக பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி வச்சு நீங்க அவங்கள அடிச்சிருக்கீங்க. அதை விட கேவலமான விஷயம் ஒன்றும் இல்லை. பல்லாவரம் இஎஸ்ஐலாம் அடிச்சது. எப்போ அடித்தேன்? பஸ் ஸ்டாண்டில் எப்போ அடித்தேன்? பல்லாவரம் அடிச்சீங்க? கிளாஸில் தான் மேடம் அடித்தேன். அது ரொம்ப நல்ல விஷயமோ? அப்படிலாம் இல்லை மேடம். அப்புறம் ட்ரெஸ்ஸை கிழிச்சிங்களா அவங்களோட? ஒரு வாட்டி நடந்து போகும்போது என்ன அன்னித்தி இது ட்ரெஸ்ஸுன்னு, இந்த இடம் தான், இந்த 3/4 ஷர்ட்டு லைட்டாக இவ்வளோ தான் வந்துச்சு. இல்லை, வேணுன்ட்டே தான் கிழிச்சு. அப்படின்லாம் சொல்லாதுங்க. இதை பாருங்க, ஒருத்தர் விரும்பி அப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்கண்டிஷ்னலாக ஒருத்தருக்கு சரண்டர் பண்ணுறது தான் லவ். அதை விட்டுட்டு மிரட்டுறது, இப்படி ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது, செயின் போடக்கூடாது. என்னையும் நானும் வெளியே போனால் எங்கே போனீங்க ஏன் சொல்லல? இப்போ லாஸ்ட்டாக டீ நகருக்கு போகும்போது கூட போகாதீங்க, வேணாம் ரிட்டன் வாங்க சொன்னியா? நீங்கள் அந்த மாதிரி ஆனால் ரிட்டன் நான் சொல்லிட்டேன் மேம், நீங்கள் போங்க, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டேன். டீ நகருக்கு நான் போயிட்டேன். டீ நகர் வேணாம் நீங்கள் கிளம்பி வாங்க, எனக்கு 14th பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போனேன், வேணாம் நீங்கள் கிளம்பி வாங்க. அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம்ப்பா. ரோட்ல நின்று அடிக்கிறது, ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அவங்க ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த விதமான இதுவும் கிடையாது, காதலும் கிடையாது. உங்களை பயப்பட்டு தான் அவங்க பேசாமல் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க, மண்டை ஆட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இதுக்கு பேர் காதலே கிடையாது. இது ஒரு விதமான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வெறித்தனம். ஹலோ. சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்க. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். சொல்லுங்க. உங்கள் பொண்ணு இங்கே வந்திருக்கா. எதுக்குங்க? நிதி. எதுக்குங்க? அவளோட லவ் மேட்டராக தான் வந்திருக்கா. சொல்லுங்க. அந்த பையனும் வந்திருக்காங்க. என்னம்மா பிரச்சனை? உங்களுக்கு தெரியுமா இவ இந்த பையனை லவ் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? புரியலங்க எனக்கு ஒன்றும். அம்மா 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 நீங்க அழுவாதீங்க, தைரியமா பேசுங்கம்மா.
அம்மா நாங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறோம். சேஃபா தான் இருக்கா அவ. இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக தான் உங்கள்ட்ட பேசுறது. அந்த பையன் உங்க பொண்ணை மிரட்டுறான் போல இருக்கு. அது என்னது கரெக்டா தெரியறதுக்காக தான்மா உங்கள்ட்ட பேசுறேன். உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயத்த பத்தி? தெரியுங்க. என்னம்மா பிரச்சனை? இந்த பையன் நல்ல பையனா? இல்லைங்க, அவன் ஒரு பொறுக்கிங்க. அவன் 2-3 பொண்ணு. அதுக்காக தான் உங்கள்ட்ட பேசுறேன். உங்க பொண்ணு என்ன சொல்றான்னா, ஒரு வாட்டி சொல்றா இல்ல எனக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஆனா பயப்படுறா ரொம்ப பேசுறதுக்கு. அவனை அனுப்பிச்சு விடுங்க, நாங்க பேசிக்கிறோங்க. என்னம்மா ப்ராப்ளம்? அவனோட வீட்டுல நகைகள்லாம் காணாத போச்சு, பணம் காணாத போச்சு. ரொம்ப அவளை ஃப்ராட், அவளை பிளாக்மெயில் பண்றான். அவன் பிளாக்மெயில் பண்றான்னு எங்களுக்கும் தெரியுதுமா. இது நகை பணம் எல்லாம் யார் எடுத்துட்டு போனாங்க? என் வீட்டுல இருந்து என் பொண்ணு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. ஒரு 2 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணினாங்க. யூட்ரஸ் ரொம்ப பண்ணி போயிருந்தோம். வீட்டுல வந்து பார்த்தா ஒரு 5 சரம் வீட்டுல மிஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு அந்த பையனுக்கு எடுத்து போய் கொடுத்துட்டாளா? எடுத்து போய் கொடுத்துருக்கா. கேட்ட பிளாக்மெயில் பண்ணிருக்கான் அவளை. எப்ப பாரு நீங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் இல்லையாமா? ஒரு 4-5 தடவை அவளை போட்டு அடிச்சு முகம்லாம் வீங்க போய் ரோட்ல அடிச்சு அவளை இது பண்ணிருக்கான். எனக்கு தெரிய போதுன்னாங்க. அவ்வளவு இது பண்ணணும் மேடம். சரிம்மா, இப்ப நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க வீட்டுல, உங்க வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை கேட்க வேண்டியதானே? எப்படி இப்படி விட்டு வச்சிருக்கீங்க? வெளியில தெரிய போது. என்னம்மா வெளியில தெரிஞ்ச மேடம். சரி அம்மா, இத பாருங்க, நாங்க உங்க கூட இருக்கோம், பயப்படாதீங்க சரியா? உங்க பொண்ணை சேஃபா வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறோம். எங்க இருக்க மேடம்? எங்க கூட இருக்காங்க ஜீ தமிழ்ல. அழாதீங்கம்மா, அழாதீங்க. நீங்க தைரியமா இருங்க, தைரியமா இருங்கம்மா. சரி, போனை கட் பண்ணுங்கம்மா. நான் அனுப்பிச்சு வைக்கிறோம். அண்ணா அந்த கவலைப்படாதீங்க. சரி. ஏம்மா 5 பவுன் எடுத்து கொண்டு போய் கொடுத்தியா? அவங்க கார்லாம் வச்சுருந்தாங்க. ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அழுது ப்ராப்ளமாச்சு. அதுக்காக தான் எடுத்துகிட்டு போய் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. தங்கச்சி இருக்கலாமா உனக்கு? அக்கா இருக்காங்களா? ஒரே தங்கச்சியா? தம்பி. உங்கள்கிட்ட வீட்டிலேருந்து காசு நகை எடுத்துகிட்டு வர சொன்னானா? நானாக தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து அவராகவே கேட்டார். எத்தனை வாட்டி கொண்டு போய் கொடுத்த? 2 வாட்டி. திருடி கொண்டு போய் கொடுத்தியா? அவன் மிரட்டினதுக்காக கொடுத்தியா? மிரட்டினதுக்காக இல்லை மேம். ஃபஸ்ட்டு நானாக தான் மேம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களா தான் மேம் கேட்டாங்க. கேட்டால் எப்படி எடுத்து கொண்டு போய் வீட்டிலேருந்து எப்படி திருடி கொண்டு போய் கொடுத்த? எதுக்காக அப்படி பண்ண? திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்றேன்னு சொன்னார் மேம். கஷ்டம். அப்பா என்ன பண்ணுறாருமா? ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அதுக்காக வேணான்னு நினச்சி கூட நான் ஒதுங்கி போவேன் மேம். அடுத்த நாள் வந்து அவர் பேசுவார், அது கேட்கலன்னா அதே மாதிரி மிரட்டுறது அடிக்கிறது தான். மிரட்டி என்ன தான் பண்ணுவாம்மா? மிரட்டுறது அடிக்கிறது. ஒரு வாட்டி லூசார் விட்டு போனேன்றதுக்கா நான் காலேஜில் போய் பின்னிட்டேன் மேம். ஈவினிங் வந்து 5:15 காலேஜ் விடும். அது வரைக்கும் அது எந்த இடம்னு கூட தெரியல. பைக்கில் உட்கார வச்சு நான் அடின்னு அடித்து வாயிலெல்லாம் ரத்தம் மேம். வாயில் ரத்தம். 7:30க்கு தான் மேம் வீட்டுக்கே போனேன். உங்கள் அப்பா எதுவுமே கேட்கலையா? அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்டலாம் பேசிட்டு கூட வந்தாங்க மேம். அடுத்த நாள் இவர் வந்து நிற்கிறாங்க, அழுதுட்டு வந்து நிற்கிறாங்க மேம். அப்படின்னா அப்போவே மிரட்டுறது அடிக்கிறது மேம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, இது சரிப்பட்டு வராது, இது தப்பான விஷயம். நீ பயந்துட்டு அதுக்காக அடங்கி போய் இந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்டே இருந்தேன்னா உன்னோட வாழ்க்கை குட்டிச்சவராக போயிடும், சீரழிஞ்சு போயிடுவேன். ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும் போது உள்ளே போய் சொன்ன மேம், என்னால் இனிமேலாம் முடியாது அப்படின்னு சொன்னால் நீ ஈவினிங்கே போய் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் ஏதாவது பண்ணால் அது அவரோட பாடு, அதுக்காகலாம் பயந்துட்டெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, இதுக்கு யார் காரணம் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு? நான் தான் மேம். அதுதான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது காதல் மண்ணாங்கட்டி ஊரை சுத்துறது, தப்பு பண்ணறது,
பசங்களோட ஊரை சுத்த சொல்றது, அவன் வேலை பண்ணிட்டு இருக்கிறது இப்ப வா என்ன வந்து பாரு சொல்றது, நோண்டி விடுறது, அம்மா அழும்போதே சேர்ந்து அவங்களோட அழறது, பசங்களே ஸ்க்ரூ பண்ணி விடுறது. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். இந்த பொண்ணுக்கு உணர்ச்சியே செத்து போச்சு, ஒண்ணுமே இல்ல. நல்ல வேலை இந்த பொண்ணுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ஏன்னா அங்க போயிட்டு ஜாகிரதையா இரு, இந்த மாதிரி இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்காதே. அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. வாங்க உட்காருங்க, உங்களுக்கு மரியாதை பண்ணும். இவங்க வீட்டுல இருந்து எவ்வளவு பொருள் வாங்கியிருக்கீங்க? என் கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹெல்ப் பண்ணா மேம். அதே மாதிரி நானும் தானே உனக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன். மோகன் தூரம்லாம் வாங்கி தரல, கோல்டில் அது பர்த்டேக்காக வாங்கி கொடுத்தேன்ல. பர்த்டேக்காக வாங்கி. எத்தனை நகை எத்தனை பவன் நகை வாங்கியிருக்கீங்க அவள்கிட்ட இருந்து? அதெல்லாம் என் கார் ஆக்சிடென்ட் அப்போ அவள் தான் வந்து ஹெல்ப் கொடுத்தா. ரெண்டாவது தடவை அதுக்கு தான் கொடுத்தா. எதுக்கு தான் கொடுத்தா? எத்தனை வாட்டி கார் ஆக்சிடென்ட் பண்ணுவீங்க? ஒரு கார் தான் மேடம், 2 கார் வச்சிருந்தேன். ஒன்று வந்து எரிஞ்சிச்சு, இன்னொரு கார் ஆக்சிடென்ட் ஒரு வாட்டி தான் கொடுத்தா. அதுக்கு எதுக்கு அவங்க வீட்ல இருந்து திருடி எடுத்துட்டு வர சொல்றீங்க? திருடி எடுத்து நானா எடுத்து அவங்க அப்பா எடுத்து கையில கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லுவாங்களா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வாங்கிக்க தெரியறது இல்ல, அப்புறம் அவங்க அப்பா அம்மாவா கொடுத்து விடுவாங்க? உனக்கு தெரியாது என்ன? தெரியாதா உனக்கு? அவ வீட்ல இருந்து சொல்லாம எடுத்துட்டு வந்தான்னு உனக்கு தெரியாதா? என்ன பார்த்து பதில் சொல்லு. தப்பு தான் மேடம் வாங்கினது. என்ன பார்த்து பதில் சொல்லு. தப்பு தான் வாங்கினது. ஒரு வாட்டி தப்பு பண்ண, செகண்ட் டைம் எதுக்கு கேட்ட? செகண்ட் டைம் என்ன கேட்டேன்? யாருக்கும் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி வலையில் கேட்கல. யாருக்கும் எந்த ப்ராப்ளம் மேடம், ஓப்பனா சொல்றேன் மேடம், ஆக்சிடென்ட்க்கு தான் 2 வாட்டியும் வாங்க. இல்ல அப்ப எத்தனை வாட்டி ஆக்சிடென்ட் பண்ணாலும் அவங்க வீட்ல இருந்து திருடி கொண்டு வர சொல்வியா? இல்லையா மேடம், அதுக்கு உனக்கும் நானும் தானே எல்லா காசும் நானும் தானே செலவு பண்ணேன். ஹலோ, நீ விருப்பப்பட்டு கொடுக்கறது காசு வேற, அவங்க வீட்ல இருந்து அவங்க அப்பா அம்மாவோட பொருளை திருடி எடுத்துட்டு வந்து அவனுக்கு கொடுக்கறது வேற விஷயம். வெக்கமா இல்ல? இது ஒரு காதலா? திருடி கொண்டு வந்து கொடுக்கறது பொருளும் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கறது ஒண்ணாப்பா? பர்த்டே கிஃப்ட் மட்டுமா? எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன். வேற என்ன பண்ணிருக்க? மேடம் என்ன நீ பேசி ஒரு நிமிஷம் மேடம், எல்லாத்தையும் உன் பக்கம் நியாயமா ஒரு வேலை பண்ண விடல மேடம். என்ன அதெல்லாம் வேற விஷயம். அதுக்குன்னு திருடி இல்ல 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 அதெல்லாம் ஒரு நிமிஷம், நான் திருடி கொண்டு வந்தா அப்புறம் எப்படி கொண்டு வந்த? என்ன அடுத்த வாட்டி இவங்களே கேட்டாங்க மேம். கேக் படிக்கிறது புள்ளைக்கு எப்படி காசு வரும்? எப்படி நகை வரும்? எங்க இருந்து வரும்? இவதான் சரி, இது மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கோங்க. எப்படி தெரியாதா உனக்கு? வீட்ல இருந்து எடுத்து வந்திருக்கான்னு தெரியாதா? அவர்கிட்ட சொன்னியா திருடி கொண்டு வந்திருக்கேன்னு? திருடி கொண்டு வந்தேன்னு சொன்னியா? பின்ன அதெல்லாம் வேஸ்டா தான் இருந்துச்சு. அதுதான் சொன்னா பழைய இதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. நகையெல்லாம் பழசானா என்ன ஆகும்? தங்க நகையெல்லாம் பழசானா தூக்கி போட்டுடுவோமா? உங்க வீட்ல பழைய நகையெல்லாம் தூக்கி போடுவாங்களா? அப்புறம் உண்மையா இருந்திருந்தியானா என்ன சொல்லியிருக்கணும்? வீட்ல இருந்து அப்பா அம்மா பொருள் எல்லாம் அப்படி தூக்கிட்டு வரக்கூடாதுமா, தப்பு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு வாங்கி செலவு பண்ணியாச்சு. அதான் தப்பு பண்ணிட்டேன் மேடம். இதெல்லாம் ஒரு லவ்வா? கேவலமா இல்ல? லூஸ் ஹேர் விட்டாங்கிறதுக்காக அடிச்சு ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்கேன். நீ அவளை தகுதியே கிடையாது உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க. ஏன் மேடம்? ஏன்னா அவளுக்கு அந்த மரியாதையை நீ கொடுக்கல. காதலுக்கும் மரியாதை கொடுக்கல, அவளுக்கும் மரியாதை கொடுக்கல. அவளுக்கு என்ன மரியாதை கொடுக்கலன்னு கேளுங்க மேடம். அவளை மரியாதை. ஹலோ ஹலோ, உனக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா? இருக்காங்க மேடம். அக்காவா தங்கச்சியா? உங்க அக்காவை யாராவது இப்படி பண்ணா நீ சும்மா இருப்பியா? சும்மா இருக்க மாட்டேன். இந்த 3 வருஷம் உங்க அக்காவை யாராவது செஞ்சிருந்தாங்க நீ சும்மா இருப்பியா? உங்க வீட்ல இருந்து பொருளை திருடி கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தா நீ சும்மா இருப்பியா? சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் அதுதான் மேடம், ஏன் இவ்வளவு தப்பு மேடம்? நான் கல்யாணம் அவ பண்ணினா சரி, பண்ணிட்டா, அவ பேர்லயும் தப்பு இருக்கு. ஆனா இன்னும் அவ உங்க கூட வாழ விருப்பப்படல, உங்க கூட எந்த கனெக்ஷனும் வச்சுக்க விருப்பப்படல மேடம். அவ இருப்பா மேடம்? இருக்க மாட்டேன். இல்ல மாட்டா. அப்ப எல்லாத்தையும் சொல்லிடுவா. சொல்லிட்டு அப்புறம் நான் கோவத்துல தான் பண்ணேன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுவா. கேளுங்க, ஒரு விஷயம் கேட்டுக்கோப்பா. 10 வருஷம் 20 வருஷம் கூட வாழ்ந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போறது கப்பிள்ஸ் இருக்காங்க. எங்கூட 10 வருஷம் வாழ்ந்தியா, அப்ப நீ வாழ்நாளுக்கு பூரா எங்கூட வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்ல முடியுமா? நீங்க கல்யாணம் கூட பண்ணிக்கல. இந்த 8 வருஷத்துலயும் தப்பு மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க 2 பேரும். நீயும் தான் அவளும் தான். அவ பண்ண தப்பு என்ன தெரியுமா? வீட்டில் அம்மாவோட சண்டை போடுறது, பசங்க பொண்ணுங்க அம்மாவோட சண்டை போடுறதெல்லாம் சகஜம்.
அந்த கோவத்தில் சொல்லியிருப்பாங்க எங்கள் அம்மா சரியில்லை, அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வச்சுட்டு நீ பிளாக்மெயில் பண்ண முடியாது. பிளாக்மெயிலாம் பண்ணலையே மேடம். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? அதுதான் பண்ற. நீ பிளாக்மெயில் தான் பண்ற. நீ மிரட்டுற அந்த பொண்ணை. நீ விருப்பப்பட்டு சந்தோஷமா மனப்பூர்வமா அவரை கூட வாழறேன்னு சொல்லிட்டேன்னா தாராளமா போ. இல்லை மேடம், அதெல்லாம் அவர் மிரட்டியெல்லாம் உன்னை கூட்டிட்டு போக முடியாது. மிரட்டலாம் மேடம். நான் இதை பாருப்பா, நீங்க தான் லவ் பண்ணியிருக்கீங்க, நீங்க தான் தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்க தான் திருடி சாப்பிட்ருக்கீங்க. அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அவ சொல்றது தான் எங்களுக்கு. அவ விருப்பப்பட்டு உன்னோட வந்தான்னா தாராளமா கூட்டிட்டு போ, கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல இதை பாரு, அவளை மிரட்டி இங்க உட்கார வச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலாம்னு நினைச்சா முடியாது. அப்படி நினைக்கலாம். நல்லபடியா அவ சந்தோஷமா அவளோட இஷ்டப்படி உங்க கூட வந்தானா தாராளமா கூட்டிட்டு போ. நீ வரமாட்டா? இங்க பாரு நித்யா, நான் பார்த்து பேசு. ஏன்? எதுனால? இப்போவே நான் போகிறேன்னு சொன்னதுனால தான் மேம் இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அங்கே போனோன்னா அங்கே வந்து கூட இப்போ நாங்கள் போகிறோன்னா கூட அங்கே வந்து கூட நீங்கள் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவீங்க. என்ன பிரச்சனை? தப்போ கரெக்டா மேடம்? நான் லவ் பண்ணிட்டேன் மேடம், அவ தான் வேணும். ஆனா அவளுக்கு நீ வேண்டாம். ஏன்? அதான் ஏன் மிரட்டினேன்? இவ்வளோ நாள் இவ்வளோ தப்பையும் நான் சகிச்சு தானே மேடம் வாழ்ந்தேன். அவளும் நீ பண்ண தப்பெல்லாம் சகிச்சுதா? சரி, ஆனா இப்போ அவளுக்கு நீ வேண்டாம். ஏன் நித்யா? எப்பவுமே அதை சொல்லி இப்போ வரைக்கும் சொல்லி ஒரு நிமிஷம் காட்டி மேடம். நீ ரொம்ப நல்லவளெல்லாம் இல்ல மேடம் புரியறதா? நல்லா அவனை ஸ்க்ரூ பண்ணி விட்டுருக்க. இந்த பாரு, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. மிரட்டி யாரையும் மிரட்டி கையில எல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாது. பிடிச்சிட்டு இருக்காதே, விடு. உன் வாழ்க்கைய பாரு. அசிங்கமா அவங்க ஏரியால எல்லாம் நான் பாரு, முடிஞ்சு போச்சு இந்த கதை. இப்படி நீங்க வாழ்க்கை ஆரம்பிச்சானா நீயும் சந்தோஷமா இருக்க மாட்டா, அவளும் சந்தோஷமா இருக்க மாட்டா. அவளும் நிறைய தப்பு பண்ணியிருக்கா. உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுறது. உனக்கு கோவம் இருக்கேன்னா அவ தூண்டி விட்டுருக்கா அவனை. அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடுப்பா. யாரையும் இப்படி கட்டி போட்டெல்லாம் வச்சுக்க முடியாது. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்குமே நான் சொல்றேங்கல்ல, உன்னை விட உன்னோட அம்மாவோட வயசு எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் யோசிச்சு பாரு. ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்குமே அந்த ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு அந்த ஒரு அதிகாரம் கிடையாது. இதெல்லாம் அன்பால வருது விஷயங்கள். அவ்வளோ பாசம் நேசம் இருந்தா அப்ப அந்த ஒரு அதிகாரம் இருக்கும். ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அவளுக்கு ஒன்று வேண்டாமா வேணாமா. அவள் வேணாம் சொல்லிட்டானா பிரச்சனையே இல்லை, இப்போவே ஒன்றா போங்க, கல்யாணம் பண்ணிங்க, கல்யாணம் பண்ணி தொலைங்க. ரெண்டாவது விஷயம், அவள் வேண்டா சொல்லியாச்சுன்னா அதுக்கான காரணம் உனக்கு தெரியணும். ஏன்னா அவள் உனக்கு காரணம் சொல்லி ஆகணும். ஏன்னா அவளும் உன்னை நல்லா தூண்டி விட்டுருக்கான். இங்கே பாரு, இந்த ரெண்டு விஷயம் இருக்கு சரியா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அவள் காரணம் சொல்லிட்டான்னா அவளுக்கு உங்க கூட அவள் வாழணும் சொல்லியாச்சுன்னா கூட்டிகிட்டு போ. வாழறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவள் காரணம் சொல்லிட்டான்னா நீ விட்டுட்டு போகணும். விட்டு போயிரு. காரணம் கேட்டு நான் வாங்கி கொடுக்குறேன். சரி, இந்த பாருமா, அவன் நிஜமாவே உன்னை லவ் பண்ணியிருக்காரு, இல்லை சொல்ல மாட்டேன் நான். அதே மாதிரி நீ தேவையில்லாமல் அவரை தூண்டி விட்டுருக்க. அதனால இப்போ நீ என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக சொல்லு, அதுக்கான காரணத்தையும் சொல்லு, தைரியமாக பேசு. ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு மேடம். யோசிமா, என்ன யோசிக்கிறதே தெரியல. கன்ஃபியூஷனாக இருக்குன்னா உங்கள் அம்மாட்ட பேசு, உங்கள் அப்பாட்ட பேசு, சரியா? அம்மா சொல்லுங்க மேடம். உங்க பொண்ணுட்டு அந்த பையனும் பொண்ணு ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க. சரிங்க மேடம். அந்த பையன் வந்து அவளோட தான் வாழ்வேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். சரிங்க. உங்க பொண்ணு வேண்டா சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப கேடி மேடம். கேளுங்க. அவர் கேடியோ என்ன வண்ணா இருந்துக்கட்டும், உங்க பொண்ணு அவனை 8 வருஷம் லவ் பண்ணியிருக்கா. சரிம்மா இருங்க, ஒரு விஷயம் கேளுங்க, நான் சொல்றது முழுவதும் ஃபுல்லா சொல்லட்டும். இப்போ உங்க பொண்ணுகிட்ட நாங்க கேட்டிருக்கோம் உனக்கு என்னம்மா வேணும்னு. அவ சொல்றா எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு சொல்றா, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல சொல்றா. கொஞ்சம் அவள்கிட்ட பேசுங்களேன். அம்மா, என் குடும்பத்தை நான் சாப்பா உட்காந்துக்கிறேன். நாங்க 4 பேர் தற்கொலை பண்ணிட்டு. ஆமா, முதல்ல இப்படி பிளாக்மெயில் பண்ணறத நிறுத்துங்கம்மா. எமோஷனலா இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுக்கு தைரியம் கொடுக்காம இப்படியா பேசுறது? அப்படி தற்கொலை பண்ணிப்போம் அப்படி இப்படின்னு அவ மறுபடியும் அவ ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய் தான் நிப்பா. தப்பான முடிவு எடுப்பா. அவ தைரியம் கொடுங்க. தப்பு பண்ணது பண்ணிட்ட,
ஆனா நான் உங்க கூட இருக்கேன், அப்பா அம்மா இருக்கோன்னு அவள்கிட்ட சொல்லுங்க. என்னடி முடிவு எடுத்திருக்கேன் இப்போ? நீங்க சொல்லுங்க. வானா வந்துரு, அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரி வீட்டுல வந்து நம்ம இத பாருங்கம்மா, அவளை திட்டக்கூடாது. இல்ல மேடம், திட்ட மாட்டோம். தைரியம் கொடுங்க உங்க பொண்ணுக்கு. உங்க பொண்ணு தப்பு பண்ணியிருக்கா, இல்லன்னு நான் சொல்ல. இல்ல தப்பு. ஆனா மறுபடியும் நாங்க தற்கொலை பண்ணிப்போம், அது பண்ணிப்போம், இது பண்ணிப்போம் சொன்னீங்கன்னா மறுபடியும் பசங்க தப்பு பண்ணும். சரி மேடம், நான் அதெல்லாம் வந்து சொல்ல. தைரியம் கொடுங்க பொண்ணுக்கு. நல்லா படிச்சிருக்கா, அவ வேலைக்கு போவா. சரிங்க மேடம். அவ கரெக்டான முடிவு எடுக்கட்டும். சரிங்க மேடம், அவகிட்ட கொடுங்க மேடம். கொஞ்சம் பேசுமா. சொல்லுமா. என்ன பண்ண போற பொண்ணி? வீட்டுக்கு வந்துடுறேன். வா சீக்கிரம் வா. சரி சரிம்மா. அனுப்பிச்சுடுவா, நீ வரியா? அப்பா வர சொல்லுமா. அப்பா அனுப்புவா? அம்மா சொல்லுங்க மேம். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்கம்மா. சும்மா அந்த பொண்ணை திட்டி இது பண்ணி என் பொண்ணு என்கிட்ட வந்து சேர்ந்துட்டாலே எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துடுங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன். சரிங்களா? என் பொண்ணு எனக்கு வேணும். சரிம்மா. சரி சரி. 4 வருஷம் ஆச்சு மேம் எங்க அம்மா என்கிட்ட பேசி. இப்பதான் பேசுறாங்க. நான் அம்மான்னு கூப்பிட்டது கூட 4 வருஷம் ஆயிடுச்சு மேம். ஏம்மா? இப்பதான் மேம் நான் பேசுறேன் அம்மான்னு கூப்பிட்டு. ஏம்மா? இல்ல இது பிரச்சனை இல்லதான் மேம். 4 வருஷமா ஏன் பேசல உங்ககிட்ட? பேசல மேம். எங்க அம்மா நகையை திருடுறதுனால பேசலையா? எப்படிம்மா பேசுவாங்க? இப்பதான் மேம் நான் பேசுறேன் எங்க அம்மா கிட்ட. சரி, இனிமையாவது நல்லா நடந்துப்பியா? ஒழுங்கா நடந்துப்பியா? ஆ சரி, இப்போ முடிவை சொல்ல அவர்கிட்ட. நான் வீட்டுக்கே போயிடுறேன். வீட்டுக்கு போறது வேற விஷயம். அவரை வேணுமா வேண்டாமான்னு நீ வேண்டாம் மேம். தம்பி ரஞ்சித், நீ நல்ல பையன், நிறைய திறமை இருக்கு உங்ககிட்ட. மறுபடியும் அங்கே பார்க்குற பத்தியா? கஷ்டமாக தான் மேடம் இருக்கு. கஷ்டமாக தாண்டா கண்ணா இருக்கும். ஆனால் நீயே மனசை தேத்துக்கோ. அவளுக்கு எப்படி தைரியம் சொல்கிறேனோ அதே மாதிரி உனக்கும் சொல்கிறேன். இந்த பாரு கண்ணா, வாழ்க்கையில் முன்னுக்கு வா ராஜா. எவ்வளோ திறமை இருக்கு உங்ககிட்ட. இதெல்லாம் ஒரு விஷயமா? அவங்க அம்மா பார்த்தீங்களா மேடம், என்ன புரிகின்றாங்க. என்ன எல்லாம் இந்த பாரு, பொண்ணு லவ் பண்ண பையனை எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. யாரும் நல்ல பையனெல்லாம் சொல்ல மாட்டாங்க. டான்ஸ் மாஸ்டர் ஆகி நீ என்னை வந்து பார்க்கணும், புரியுதா? உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோ. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் பார்த்துனுங்க. அப்புறம் எவ்வளோ வேலை இருக்கு உனக்கு. அக்கா கல்யாணத்தை முடிக்க பாரு, சரியா? நல்லபடியா அக்கா கல்யாணம் பண்ணிவே, சரியா? ரஞ்சித் சரி. இந்த பாருடிமா, உங்க அப்பா அப்போ வருவாங்க. வீட்டுக்கு போ. ஹைதராபாத் போகிற, புது ஊர், அங்கே போய் பசங்களோட வேலை பண்ண வேண்டியிருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிக்காது. ஒழுக்கமாக இரு. நீ பண்ண தப்புக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் பண்ணு. உங்கள் அப்பா அம்மா உன்னை மன்னிச்சிருக்காங்கன்னா அவங்கள கோவிலில் வச்சு கும்பிடணும். அம்மா அவங்ககிட்ட பேசலனால நீ போய் அம்மாட்ட பேசு. ஒரே ஒரு வார்த்தை, இதை பாரு, அவ்வளோதான். இந்த ரோஷம்லாம் சும்மா தான். அம்மா மன்னிச்சுக்கம்மா சொல்லிட்டா 4 வருஷம் முன்னாடி உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. அப்படி என்ன கொழுப்பு உங்களுக்கு? அப்பா வந்து கூட்டிட்டு போவாரு. ஜாகிரதையா இருமா. ஒழுக்கமா இருப்பியா? கட்டுப்பாடோட இருக்கணும். சரி, கிளம்பு. இந்த பாரு, தேவையில்லாம அவங்க கேஸ் அது இதுன்னு போட்டானா தப்பா போயிடும். புரியுதா? அத்தனையும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நல்லபடியா நல்ல பையனா நடந்துக்கும். அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா நடந்துக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நேர்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு உறவு சரியாகவே வராது. ஆரம்பமே தப்பாக இருந்திருக்கு, பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம சரி பண்ணவே முடியாது. அந்த பையன் அவளை ரொம்ப நேசிக்கிறான், ஆனால் வெறித்தனமாக நேசிக்கிறான். அதுவே அந்த பொண்ணுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி தாக்குப்படும்? முடியாது. ஸோ அதனால தான் பிரித்து விட வேண்டியதாக போச்சு. அந்த பையனும் நல்லா வருவான், அவன் ரொம்ப திறமைசாலி. அதே மாதிரி அந்த பொண்ணும் நல்லா வருவான். அவன் நல்லா படிச்சிருக்கா, கேம்பஸ் இன்டர்வியூவில் ப்ளேஸ் ஆயிருக்கா, நல்லபடியாக வேலைக்கு போட்டோம், அப்பா அம்மா கூட சந்தோஷமாக இருக்கட்டும். 4 வருஷம் அம்மாட்ட பேசக்கூட இல்லையா. அதெல்லாம் சரியாகி நல்லபடியாக குடும்பத்தோட சந்தோஷமாக வாழட்டும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதில்லை